நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா, அமெரிக்காவில் சூசிங் எ பிரைட், ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நாம் கேட்கப் போகிறோம். I believe it was Elijah one time upon Mount Carmel. ஒரு சமயம் கர்மேல் பர்வதத்தில் அது எலியா என்று நான் நினைக்கிறேன். After the showdown in a great hour of the crisis that we're just about to come to right now. இப்பொழுது வரப்போகின்றதான ஒரு பெரிய பிரச்சனையில் தீர்வு காண வேண்டியிருந்தது. Perhaps it may be to you or I tonight. ஒரு கால் அது இன்றிரவில் உனக்கோ எனக்கோ இருக்கலாம். That we make this choice like the Mount Carmel experience. அதாவது கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தை போன்றதொரு தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்க வேண்டியவளாய் இருக்கலாம். Frankly, I think it's going on worldwide now. வெளிப்படையாக அது இப்பொழுது உலகம் முழுவதற்குமான ஒன்றாய் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். But there will soon be a time where you'll have to make a choice. ஆனால் சீக்கிரத்தில் ஒரு நேரம் வருகின்றது, அப்பொழுது நீ ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டி வரும். And you men here of your denominational churches, ஸ்தாபன சபைகளை சேர்ந்தவர்களாய் இருக்கின்ற நீங்கள், just believe this, that the hour is right on you when you're going to make a choice. வேலையானது இப்பொழுதே உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டியவர்களாய் இருக்க போகின்றீர்கள். இதை வெறுமனே விசுவாசியுங்கள். You're either going to go into the World Council or you're not going to be a denomination anymore. ஒன்று நீங்கள் உலக மகா சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் ஒருவராக போகின்றீர்கள், அல்லது இனி ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாய் இருக்க போவதில்லை. You're going to have to do that, and that choice is coming soon. நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். அந்த தெரிந்து கொள்ளுதல் சீக்கிரத்தில் வரப்போகின்றது. And it's a dangerous thing to wait till that last hour too. அந்த கடைசி மணி நேரம் வரும் வரை காத்திருப்பதும் கூட ஒரு பயங்கரமான காரியம். Because you might take on something that you could never shake out of it. ஏனென்றால் ஒரு கால் அதை விட்டு இனி வெளியே வர முடியாததொன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். You know, there is a time when you can be warned. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எச்சரிக்கப்படத்தக்கதான ஒரு நேரம் உண்டு. And then if you step across that line of warning, பின்னர் அந்த எச்சரிப்பின் கோட்டை நீங்கள் தாண்டுவீர்களானால், then you're already marked on the other side, branded. அப்பொழுது நீங்கள் அப்பக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏற்கனவே குறிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். Remember, when the Jubilee year comes, நினைவிருக்கட்டும், யூபிலி வருஷம் வந்தபோது and the priest rode with his trumpet sounding that every slave could go free. ஆசாரியனானவன் எல்லா அடிமையானவனும் விடுதலையாக போகலாம் என்று எக்காலத்தை ஊதிக்கொண்டு போவான். But if they refuse to accept their freedom, ஆனால் அவர்களுடைய விடுதலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால், then he had to be taken to the temple to a post and a awl bored him through the ear. அவர்கள் அவனை ஆலயத்தின் வாசல்காரர்கள் அண்டையிலே கொண்டு போய் அவன் காதுக்கு ஒரு ஓட்டையை போடுவார்கள். And then he served his master always. அதன் பின்பு அவன் எப்பொழுதும் தன் எஜமானனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவனாயிருக்கும். His put on his ear is a type of hearing. கேள்விப்பட்டதற்கு பாவனையாக அவன் காதில் ஓட்டை போடப்பட்டது. Faith cometh by hearing. விசுவாசம் கேள்வியினால் வரும். He heard that trumpet, but he didn't want to listen to it. அவன் அந்த எக்கால சத்தத்தை கேட்டான், ஆனால் அதற்கு செவி கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை. And many times, man and women hear God's truth and see it vindicated and proven truth. அநேக நேரங்களில் புருஷர்களும் ஸ்திரீகளும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அது சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டதை கண்டிருக்கிறார்கள். But yet they don't want to hear it. அப்படி இருந்தும் அவர்களுக்கு அதை கேட்க விருப்பமில்லை. There's some other reason, there's some other choosing that they have, and to face up to truth and facts. அதற்கு வேறு ஏதோ காரணம் உண்டு. சத்தியத்திற்கும் உண்மைக்கும் எதிர்நோக்குவதை காட்டிலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு ஒன்று ஏதோ இருக்கின்றது. Therefore, their ears can be closed to the gospel, they'll never hear it again. ஆதலால் அவர்களுடைய காதுகள் சுவிசேஷத்திற்கு மூடப்படக்கூடியதாய் இருக்கின்றது. அவர்கள் இனி ஒருபோதும் அதை கேட்க போகின்றதில்லை. My advice to you, when God speaks to your heart, you act right then. தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேசும்போது உடனடியாய் கிரியை செய்யுங்கள்.
என்பதே உங்களுக்குள்ள என் அறிவுரையாய் இருக்கிறது. Elijah gave him a choice which they should choose you this day whom you shall serve. எலியா அவர்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்தான். அதில் அவர்கள் தாங்கள் யாரை சேவிக்க வேண்டும் என்பதனை இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். If God be God, serve him, but if Baal be God, serve him. தேவன் தெய்வமானால் அவரை சேவியுங்கள், ஆனால் பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தார்கள். Now, as we see that all of the natural things is a type of the spiritual things, as we went through in our lesson this morning. இன்று காலையில் நாம் தியானித்ததில் இயற்கையான காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது என்று கண்டோம். As the sun and his nature. சூரியனையும் அதன் இயல்பையும் போன்று. That was my first Bible. அதுதான் என்னுடைய முதல் வேதம். Before I ever read a page in the Bible, I knew God. வேதத்தில் ஒரு பக்கத்தை நான் வாசிப்பதற்கு முன்னதாகவே நான் தேவனை அறிந்திருந்தேன். Because the Bible is written everywhere in nature. ஏனென்றால் வேதமானது இயற்கையில் எங்கும் எழுதப்பட்டுள்ளது. And it just corresponds with the Word of God. அது அப்படியே வேத வார்த்தைகளோடு ஒத்துப்போகிறது. How the death, burial, resurrection of the nature. எப்படி இந்த இயற்கையினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலும், The sun rising, crossing, setting, dying, rising again. சூரியன் உதிப்பதும் கடந்து போவதும் மரிப்பதும் மறுபடியும் உதிப்பதும். Just so many things that we could type God and nature that we have to bypass for this message. இன்னும் அநேக காரியங்களில் நாம் தேவையான பாவனையில் இயற்கையில் காட்ட முடியும். அப்படியானால் நாம் தாண்டி போக வேண்டியதாக இருக்கும். Now, if the spiritual or the natural is a type of the spiritual, இப்பொழுது இயற்கையானது ஆவிக்குரியதற்கு ஒரு பாவனாகி இருக்குமானால், then the choosing of a bride in the natural is a type of choosing a bride, the bride in the spiritual. அப்பொழுது இயற்கையில் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்வது ஆவிக்குரியதில் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது. Now, it's a serious thing when we go to choose a wife. இப்பொழுது நாம் போய் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான காரியம். A man, for the vows here, is until death do we part. ஏனென்றால் இங்கே நாம் செய்கின்ற வாக்கானது மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்பதாய் இருக்கிறது. That's how we should keep it. அப்படிதான் நாம் அதை கைக்கொள்ள வேண்டியவளாய் இருக்கின்றோம். And you take that vow before God that only death will separate you. மரணம் தான் நம்மை பிரிக்கும் என்ற வாக்கை நீங்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு போகிறீர்கள். And I think we should, a man in his right mind that's planning a future. நான் நினைக்கின்றேன் சரியான சிந்தையிலுள்ள ஒரு மனிதன், அதாவது ஒரு வருங்காலத்தை திட்டமிடுகிறவன், that he should choose that wife very careful. Be careful what you're doing. அவனுடைய மனைவியை மிகவும் ஜாக்கிரதையாய் தேர்ந்தெடுப்பான். நீ செய்கிறதில் ஜாக்கிரதையாய் இரு. And the woman choosing a husband or accepting the choice of a husband. ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை தெரிந்து கொள்வதிலோ அல்லது புருஷனுடைய தெரிந்து கொள்வதிலே ஏற்றுக்கொள்வதிலேயோ should be real careful what she's doing. And especially in these days. அவள் உண்மையாகவே தான் செய்கிறதில் விசேஷமாக இந்த நாட்களில் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறாள். A man should think and pray before he chooses a wife. ஒரு மனிதன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் சிந்தித்து ஜெபிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். I think today what's got so many divorce cases now. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இத்தனை விவாகரத்துக்களையும் கொண்டு வந்தது என்ன? We lead the world in America in divorce cases. விவாகரத்துக்களில் நாம் உலகத்திலேயே அமெரிக்கா முன்னணியில் இருக்கிறது. We lead the rest of the world. There's more divorces here than anywhere else. This nation. உலகத்தின் மற்ற பகுதிகளில் இருப்பதை காட்டிலும் இந்த தேசத்தில் அதிகமான விவாகரத்துக்கள் இருக்கின்றன. And supposed to be and thought of a Christian nation. நாம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருக்க வேண்டியவர்களாகவும் நினைக்கப்படுகின்றவர்களாகவும் இருக்கிறோம். What a reproach. Our divorce courts. என்ன ஒரு நிந்தை விவாகரத்து நீதிமன்றங்கள். I think the reason of it is because that man has got away from God. And women's got away from God. மனிதன் தேவனை விட்டு தூர போனதும் ஸ்திரீ தேவனை விட்டு தூர போனதுமே இதற்கு காரணமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And we find that if a man prayed and a woman prayed over the matter.
காரியத்தை குறித்து ஒரு மனிதன் ஜெபிப்பானேயானால், ஒரு ஸ்திரீ ஜெபிப்பாளேயானால், not just look at a pretty set of eyes or big strong shoulders or such as that, அந்த அழகான இரண்டு கண்களை பார்ப்பது அல்ல, அல்லது பலமான தோள்களை பார்ப்பதும் அல்ல, அல்லது அதை போன்று எதையோ காண்பதும் அல்ல, or some other worldly affection, அல்லது மற்ற உலக பிரகாரமான பாசங்கள் அல்ல, but would look first to God and say, God, is this your plan? ஆனால் முதலாவதாக தேவனை நோக்கி பார்த்து, தேவனே இது உம்முடைய திட்டமா என்று சொல்வதே என்று கண்டோம். I think today there's so much cheating, just like in school. பள்ளிக்கூடங்களில் இருப்பது போன்று இன்றைக்கு ஏமாற்றுகள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். When the kids come by of a morning, many of the kids in the neighborhood, friends of mine, will come by and say, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் காலையில் என் வீட்டிற்கு வந்து, Brother Branham, will you pray for us? We're having a test today. சகோதரர் பிரண்ணாம், எங்களுக்காக ஜெபம் செய்வீரா? இன்றைக்கு எங்களுக்கு பரீட்சை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். I worked all night and I don't seem that I can get it settled. Pray for me. கடந்த 20 முழுவதுமாய் நான் சிந்தித்து பார்த்தேன், அதை தீர்ப்பது போன்று எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை, எனக்காக ஜெபியுங்கள். I think that any school kid, if you would, எந்த பள்ளியில் படிக்கும் பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் நீங்கள் மட்டும், and the parents at the table of a morning, if you'd காலையில் மேஜையில் உட்காரும் போது பெற்றோர்கள் மட்டும், say, Mother, John's got a test today, let's pray for him now. அம்மா, ஜானுக்கு இன்றைக்கு பரீட்சை இருக்கிறது, நாம் இப்பொழுது அவனுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லுங்கள். I think it would be all that you could ever do in any other way. வேறு எவ்விதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதத்திலும் இது மேலாவதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். You're looking over on somebody else's paper and cheating. அல்லது அடுத்தவனுடைய காகிதத்தை பார்த்து ஏமாற்றுவது, இதை காட்டிலும் அது மேலாயிருக்கும். I think if you just come out and pray over the matter, நீங்கள் வந்து அந்த காரியத்தை குறித்து ஜெபிப்பீர்களாயின் நலமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். and if we would study what we're doing when we're going to get married, திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொண்டோம், when we choose our wife or husband, if we'd study it over, நாம் நம்முடைய மனைவியையோ அல்லது கணவனையோ தெரிந்து கொண்ட போது நாம் என்ன செய்தோம் என்பதை சற்று நிதானித்து பார்ப்போமானால், a man should pray earnestly, for he could ruin his entire life. ஒரு மனிதன் உத்தமமாய் அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏனெனில் அவனுடைய முழு ஜீவியத்தையும் அவன் பாழாக்கிக் கொள்வான். Remember, the vow isn't until death do we part. வாக்கு நினைவிருக்கட்டும், மரணம் நம்மை பிரிக்க மட்டும் என்பதாய் இருக்கிறது. And he could ruin his life by making the wrong choice. ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்வதன் மூலமாக அவனுடைய ஜீவியம் முழுவதுமே கெடுத்துக் கொள்ள முடியும். But if he knows what he's making the wrong choice, ஆனால் தான் தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்கிறேன் என்று அறிந்தும், and is marrying a woman that isn't fit to be his wife, அவனுக்கு மனைவியா இருக்க தகுதியில்லாத ஒரு ஸ்திரீயை அவன் மணந்து கொள்ளுகிறான், and he does it anyhow, then it's his fault. எப்படியா இருந்தாலும் அவன் அவளை மணந்து கொள்ளுகிறான், அப்படியானால் அது அவனுடைய தவறு. If the woman takes the husband and knows that he's not fit to be a husband to you, அவளுக்கு கணவனாய் இருக்க தகுதியற்றவன் என்பதை அறிந்தும் ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை மணப்பாளாயின், then that's your own fault. After you know what's right and wrong. தவறானது சரியானது என்பதை அறிந்தும் செய்ததினால் அப்பொழுது அது அவளுடைய சொந்த தவறாகும். So you shouldn't do it until you thoroughly pray through. ஆகவே நீ முற்றிலுமாக ஜெபித்து முடிக்குமட்டாய் நீ அதை செய்யக்கூடாது. The same applies by choosing a church. ஒரு சபையை தெரிந்து கொள்ளுதலிலும் அவைகள் பொருந்தும். Now, you must pray over the church that you are fellowshipping in. நீ ஐக்கியம் கொள்ளுகின்றதான சபையின் பேரில் ஜெபிக்க வேண்டும். Remember, churches carry spirit. நினைவிருக்கட்டும், சபைகளுக்கு ஆவிகள் இருக்கிறது. Now, I don't want to be critical, அதை குறித்து நான் குறைவாய் சொல்ல விரும்பவில்லை. but I realize that I'm an old man. And I got to leave here one of these days. ஆனால் நான் ஒரு வயதானவன் என்றும் இந்நாட்களில் ஒன்றில் நான் போக வேண்டும் என்றும் உணர்கிறேன். I've got to answer at the day of the judgment for what I say tonight or any other time.
இந்த இரவிலோ வேறு எந்த நேரத்திலோ நான் சொல்லுகின்ற காரியங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாளிலே நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். And therefore I've got to be dead earnest and truly convicted. ஆகவே நான் முழு உத்தமமாயும் முற்றிலுமாயும் உணர்த்தப்பட்டவனுமாயும் இருக்க வேண்டும். But you go into a church, and if you watch the behavior of that church, ஆனால் நீ ஒரு சபைக்குள் போய் அந்த சபையார் நடந்து கொள்ளும் விதத்தை கவனித்து பார். you just watch the pastor a while, கொஞ்ச நேரம் அந்த சபையின் போதகரை கவனி. and you'll usually find that the church acts like the pastor. சபையானது போதகர் செய்வது போன்றே செய்வதை நீங்கள் வழக்கமாக காணுவீர்கள். Sometimes I wonder if we just don't get one another's spirit instead of the Holy Spirit. சில நேரங்களில் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக நாம் இன்னொருவருடைய ஆவியை பெற்று இருப்போமோ என்று ஐயுறுகிறேன். You get to a place where a pastor is real radical and carrying on, you'll find out the congregation's the same way. ஒரு போதகர் தீவிரவாதியாக இருந்து காரியத்தை நடத்தி போகும் இடத்திற்கு நீங்கள் போவாயானால் சபையாரும் அதே விதமாக இருக்கின்றதை நீங்கள் காண்பீர்கள். I've went into the church where I see the pastors stand, jerk their heads back and forth. நான் ஒரு சபைக்குள் போயிருந்தேன். அங்கே அந்த போதகர் நின்று கொண்டு தலையை முன்னும் பின்னுமாக ஆட்டிக் கொண்டிருந்தார். You watch the congregation, they do the same thing. நீங்கள் சபையாரை கவனியுங்கள், அவர்கள் அதே காரியத்தை செய்வார்கள். You take a pastor, just glop down anything, usually the church will do the same thing. என்ன வந்தாலும் சரி என்று எல்லாவற்றையும் அழுத்தி போட்டு நடத்தி கொண்டு வருகின்ற ஒரு போதகரை எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கமாக சபையானது அதையே செய்யும். So if I was choosing a church, I'd choose a genuine, fundamental, full gospel Bible church. ஆகவே நான் ஒரு சபையை தெரிந்து கொள்வேனோ ஒரு அசலான அடிப்படையான தத்துவம் கொண்ட முழு சுவிசேஷ வேத சபையையே தெரிந்து கொள்வேன். I was choosing one to put my family in. என் குடும்பத்தை அங்கே கொண்டு போக தெரிந்து கொள்வேனேயானால் அப்படி செய்வேன். Choose. I looked the boys the other day. அந்த ஒரு நாள் நான் பையன்களை நான் பார்த்தேன். Brother Shakaran's son and his son-in-law taking me up here to pray for a young fellow singer, dandy boy. Just come back, Fred Barker, that was his name. சகோதரன் ஷெக்கேரனுடைய மகனும் அவருடைய மருமகன் ஒரு சகோதரன் ஷெக்கேரனுடைய மகனும் அவருடைய மருமகனும் அப்போதுதான் திரும்பி வந்த ஒரு நல்ல பாடகனாகிய ஒரு வாலிப மனிதனுக்காக ஜெபிக்கும்படி என்னை கொண்டு போனார்கள். அவனுடைய பெயர் பீர்ட் பேக்கர். Just come back from a trip and they called me that Fred was dying. ஒரு சுற்றுப்பிரயாணம் போய் திரும்பி வந்துள்ளதான பீபர்ட் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று என்னை அழைத்தார்கள். And then before I could get in the house, another message come. He may be dead right now. பின்னர் நான் அந்த வீட்டிற்குள் போவதற்கு முன்பாகவே இன்னொரு செய்தியாளன் வந்து இந்நேரம் அவன் மரித்து போயிருப்பான் என்றான். And he said it had a hemorrhage in the brain and he was paralyzed and he was dying. அவனுக்கு மூளையிலே இரத்த குழாய்கள் வெடித்து விட்டது, சரீரம் செயலற்று போயிற்று, அவன் மரித்துக் கொண்டிருந்தான். And his wife wanted me to pray for him. அவனுடைய மனைவி நான் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாள். And I thought, if I try to fly, he'd be dead before I get there. And maybe dead now. நான் நினைத்தேன், நான் விமானம் மூலம் பறக்க முயற்சித்தால் நான் அங்கே போய் சேர்வதற்கு முன்பாக ஒரு கால் அவன் மரித்து விடலாம். So I called quickly and got the little lady on the phone and we got the phone hooked up into Fred's ear. ஆகவே நான் தொலைபேசியில் அந்த ஸ்திரீயை அழைத்து அதை ஃப்ரிட்டின் காதுகளில் கேட்கும்படியாய் செய்தேன். He couldn't swallow, this giving him artificial swallowing. அவனால் விழுங்க முடியவில்லை, அவனுக்கு செயற்கை முறையில் விழுங்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். And when we prayed for him, he said, Moshe, take it out of his throat. He could swallow. நாங்கள் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவன் செய்கை காட்டி அவன் தொண்டையில் இருப்பதை வெளியே எடுக்கும்படி சொன்னான். அவனால் விழுங்க முடிந்தது. The doctors didn't believe it. They took it out and he could swallow. வைத்தியர்கள் அதை நம்ப முடியவில்லை, அவர்கள் அதை வெளியே எடுத்தார்கள், அவனால் விழுங்க முடிந்தது. He was setting up the other day. இன்னொரு நாளில் அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். A church, choosing a church. ஒரு சபையை தெரிந்து கொள்ளுதல். Phone call just come in a while ago. This morning. இன்று காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தொலைபேசியின் மூலம் ஒரு அழைப்பு வந்தது.
a member of my church, which is really a Baptist woman out of Louisville. என்னுடைய சபையை சேர்ந்த ஒருவர் லூயிஸ்வில்லிலிருந்து வந்த ஒரு பாப்டிஸ்ட் ஸ்திரீ. She died early this morning. அவள் இன்று விடியற் காலையில் மரித்து போனார். And my church at home, வீட்டண்டையில் உள்ள என்னுடைய சபையானது a real group of consecrated man, உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனித குழு, civil themselves together and went down before the undertaker embalmed her. சவாடக்கம் செய்கின்றவள் அவனை அடக்கத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னர் அவர்களுக்குள்ளாக ஒன்று கூடி அங்கே போய் stood over and prayed until life come back in her, and she's living tonight. அவளுக்கு ஜீவன் திரும்பி வருமட்டாய் அவ்விடத்திலே என்று ஜெபித்தார்கள். இன்றளவு அவள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். The elders of my church, என்னுடைய சபையின் மூப்பர்கள் ஜெபித்தார்கள். why? ஏன்? They've been taught to believe that all things are possible. எல்லா காரியங்களும் கூடும் என்று அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தார்கள், விசுவாசித்தார்கள். Come to God sincerely. உத்தமத்தோடு தேவனிடத்தில் வந்தார்கள். So you must make the right choice. Again, the kind of ஆகவே நீங்கள் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவளாய் இருக்கிறீர்கள். woman that a man would choose will reflect his ambitions and his character. மறுபடியுமாக எந்த விதமான ஒரு ஸ்திரீயை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளுகின்றான் என்பது அவனுடைய நோக்கத்தையும் குணாதிசயத்தையும் பிரதிபலிக்கின்றது. If a man chooses the wrong woman, it reflects his character. ஒரு மனிதன் ஒரு தவறான ஸ்திரீயை தெரிந்து கொள்வானேயானால் அது அவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கின்றது. And what he ties himself to shows truly what's in him. அவன் எதனோடு பிணைத்துக் கொள்ளுகிறான் என்பது உண்மையாக அவனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. A woman reflects what's in the man when he chooses her for wife. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை தனக்கு தெரிந்து கொண்டால் அந்த மனுஷனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவள் பிரதிபலிப்பாள். It shows what's down in him. அவனுக்குள்ளாய் என்ன இருக்கின்றது என்பதை அது காட்டுகிறது. No matter what he says outside, watch what he married. அவன் வெளியரங்கமாய் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவன் எதை மணந்து கொள்ளுகிறான் என்பதுதான் காரியம். I go to a man's office and he says he's a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டுள்ள ஒரு மனிதனுடைய காரியாலயத்திற்கு போனேன். Pin-ups all around on the walls. சுவரெல்லாம் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. That old bloogly woogly music going on. அந்த பழைய கூத்தாடி பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. I don't care what he says. I don't believe his testimony. அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவனுடைய சாட்சியை நான் நம்ப மாட்டேன். Because his spirit's feeding on them things of the world. ஏனென்றால் அவருடைய ஆவியானது உலகத்தின் காரியங்களினால் போஷிக்கப்படுகின்றது. What say if he would marry a coarse girl? அவன் ஒரு பாட்டுக்காரியை மணந்து கொண்டான். Or what if he'd marry a sex queen? அல்லது ஒரு செக்ஸ் ராணியை மணந்து கொண்டதாக, Or just a pretty modern Ricketta? அல்லது ஒரு அழகான நவீன ரிக்கட்டாவை மணந்து கொண்டான் என்றால் என்ன? It reflects, it shows what he has in his mind of what his future home's going to be. அது பிரதிபலிக்கின்றது. அவனுடைய வருங்கால வீடு எப்படியா இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் உள்ளது என்பதை அது காட்டுகின்றது. Because he stuck her to raise his children by. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை எழுப்ப இவளை அவன் எடுத்துக் கொண்டுள்ளான். And whatever she is, that's the way she'll raise those children. அவள் எப்படியோ அந்த விதமாகத்தான் அவளுடைய பிள்ளைகளையும் அவள் வளர்ப்பாள். So it reflects what's in the man. ஆகவே அந்த மனிதனுக்குள் என்ன இருக்கின்றது என்று அது பிரதிபலிக்கின்றது. A man that takes a woman like that shows just what he's thinking of the future. அப்படிப்பட்ட ஒருவளை தன் மனைவியாக எடுக்கின்ற ஒரு மனிதன் அவனுடைய வருங்காலத்தை குறித்து அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அது காட்டுகின்றது. Could you imagine a Christian doing a thing like that? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவன் செய்வான் என்று யூகித்து பார்க்க முடியுமா? No, sir. I could not. இல்ல ஐயா, என்னால் செய்ய முடியாது. A true Christian will not look for such beauty queens and coarse girls and sex queens. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு அழகு ராணியையோ
ஒரு பாட்டுக்காரியையோ ஒரு செக்ஸ் ராணியையோ தேட மாட்டான். He'll look for Christian character. அவன் ஒரு கிறிஸ்தவ குணாதிசயத்தை தான் தேடுவான். Now you can't have all things. நீ எல்லா காரியங்களையும் உடையவர்களாய் இருக்க முடியாது. There might be one girl that's real pretty, ஒரு கால் ஒரு பெண் உண்மையாகவே அழகாய் இருக்கலாம். and the other girl, maybe her statue looks better than this one. இன்னொரு பெண் ஒரு கால் அவளுடைய உருவத் தோற்றம் அவளை காட்டிலும் மேலாக இருக்கலாம். And you might have to sacrifice one for the other. ஆனால் நீ ஒன்றை இன்னொன்றிற்காக தியாகம் செய்ய வேண்டும். But if she's not the statue of a lady or of a woman, ஆனால் ஒரு பெண்ணிற்குரிய ஒரு ஸ்திரீக்குரிய உருவத் தோற்றமாய் உள்ளதோ இல்லையோ, and I don't care whether she's pretty or not, அவள் அழகாக இருக்கின்றாளோ இல்லையோ அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. you better look at her character. நீ அவளுடைய குணாதிசயத்தை நோக்கி பார்ப்பது மேலானது. Whether she's pretty or not pretty. அழகாக இருக்கின்றாளோ இல்லையோ அக்கறை இல்லை. Now, for it is becoming, if a Christian would choose a wife, he ought to choose a genuine, born-again woman. ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வதாயிருந்தால் அவன் அசலான மறுபடியும் பிறந்த ஒருவளையே அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். Regardless of what she looks like, அவள் எப்படி தோற்றமளித்தாலும் சரி, it's what she is, what makes her. அதுதான் அவள் எப்படிப்பட்டவள் என்பது. And then again, that reflects his own godly character. பின்பு மறுபடியுமாக அது அவனுடைய சொந்த தெய்வீக குணாதிசயத்தை பிரதிபலிக்கின்றது. And reflects what's in his mind and what's going to be in the future for his family. அவனுடைய சிந்தையில் இருக்கின்றது என்னவென்றும் அவனுடைய குடும்பத்திற்கு வருங்காலம் எப்படியா இருக்க போகிறது என்பதையும் பிரதிபலிக்கின்றது. Will be raised by such a woman. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினால் அவனுடைய பிள்ளைகள் எழுப்பப்பட போகின்றார்கள். For the future plans for his home. அவனுடைய வருங்கால திட்டத்திற்கு இவள் எப்படி இருக்க போகின்றாள் என்பதை பிரதிபலிக்கின்றது. If he marries one of these little modern Rickettas, sex queens, what could he expect? நவீன ரிக்கெட்டாக்களும் செக்ஸ் ராணி போன்ற ஒருவரில் ஒருத்தியை அவன் மணந்து கொள்வானேயானால் அவன் என்ன எதிர்பார்க்க முடியும்? What kind of a home could a man expect to have? எந்த விதமான ஒரு வீட்டை ஒரு மனிதன் அவள் மூலமாக எதிர்பார்க்க முடியும்? If he marries a girl that ain't got enough moral about her to stay home and take care of a house and wants to work out in somebody's office, வீட்டில் தரித்திருந்து தன் வீட்டின் காரியங்களை கவனிக்க வேண்டிய போதுமான நல்லடத்தை இல்லாமல் இன்னொருவனுடைய அலுவலகத்திலே போய் வேலை செய்ய விரும்புகின்ற ஒரு பெண்ணை அவன் மணந்து கொள்வானேயானால் what kind of a housekeeper will she be? எந்த விதமான வீட்டை நடத்துகின்றவளாய் அவள் இருப்பாள்? You'll have babysitters and everything else. உங்களுக்கு பிள்ளை வளர்க்கின்ற வேலைக்காரிகள் போன்றவர்கள் தான் இருப்பார்கள். It's true. அது உண்மை. Now, I'm not much of this modernistic taste of women working. ஸ்திரீகள் வேலை செய்கின்றதான இந்த நவநாகரீக விருப்பம் இதை நான் அதிகமாக விரும்புகிறதில்லை. When I've seen these women with these uniforms on riding around in this city on motorcycles as police, போலீஸ் உடையணிந்து மோட்டார் சைக்கிள்களில் பட்டணத்தை சுற்றி சுற்றி பெண் போலீஸ்களை நான் காணும்போது it's a disgrace to any city that let a woman do that. அதை செய்ய அனுமதிக்கின்ற எந்த ஒரு பட்டணமும் அவமானம் உண்டதாக இருக்கிறது. As many men that's just out work. ஏனென்றால் அதிகமான ஆண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். It shows the modern thinking of our city. அது நமது பட்டணத்தின் நவீன கருத்தை காட்டுகின்றது. It shows the degrading. அது தரம் குறைந்து கொண்டே போவதை காட்டுகின்றது. We don't have to have them women out there like that. நாம் பெண்களை அந்த விதமாக அங்கே வைக்க கூடாது. They ain't got no business out there like that. அந்த விதமாக அவர்கள் அங்கே இருக்க அவர்களுக்கு எந்தவித அலுவலும் இல்லை. When God gave a man a wife, He gave him the best thing He could give him outside of salvation. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவியை கொடுத்த போது ரட்சிப்புக்கு புறம்பாக அவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் மேலான காரியம் அதுவே. But when one goes to trying to take a man's place,
ஆனால் ஒருவள் போய் ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சிக்கும் போது then she's about the worst thing that he could get a hold of. அப்பொழுது அவள் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மோசமான காரியமாக அவள் ஆகின்றார். Now that's right. அப்பொழுது அது சரிதான். Now we can see the spiritual application. இப்பொழுது நாம் ஆவிக்குரிய விதமான பொருத்தத்தை பார்ப்போம். I know that's bad. You think it's bad, but it's the truth. அது கெட்டது என்று எனக்கு தெரியும். நீங்கள் அது கெட்டது என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அதுதான் உண்மை. We don't care how bad it is. We got to face up to the fact. அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை, ஆனால் நாம் உண்மைகளை முகமுகமாக சந்திக்கத்தான் வேண்டும். That's what the Bible teaches. அதைதான் வேதம் நமக்கு போதிக்கின்றது. Now, we here see plainly the spiritual plan of God's planning for His future home with His future bride comes into view now. இப்போது இங்கே இருக்கின்றதை நாம் தேவன் தம்முடைய வருங்கால மனவாட்டியுடன் கூடி அவருடைய வருங்கால வீட்டை பற்றின தேவனுடைய திட்டத்தின் ஆவிக்குரிய திட்டத்தை இப்பொழுது நாம் காணும்படியாக நமது பார்வைக்கு வருகின்றது. If a man marries a sex queen, you see what he's looking for the future. ஒரு மனிதன் ஒரு செக்ஸ் ராணியை மணந்து கொள்வானேயானால் அவருடைய வருங்காலத்துக்கு அவன் என்ன எதிர்பார்ப்பான்? If a man marries a woman that won't stay home, you see what he's looking for in the future. ஒரு மனிதன் வீட்டில் தங்கி தரிக்காத ஒரு பெண்ணை மணந்து கொள்வானேயானால் அவனுடைய வருங்காலத்துக்கு அவன் என்ன எதிர்பார்ப்பான்? And one time this sounds awful. I just feel to say it. ஒரு முறை இது ஒருவேளை மோசமாக இருக்கலாம், நான் சொல்லும்படியாய் உணர்கிறேன். And I usually, if I feel to say the thing, I ought to say it. And it's usually God's way. வழக்கமாக சொல்லும்படியா எனக்கு தோன்றும் போது நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது வழக்கமாக தேவனுடைய வழியாய் உள்ளது. I used to go with a rancher that I worked with to buy cattle. நான் ஒரு கால்நடை வியாபாரி ஒருவரிடத்தில் வேலை பார்த்தேன். அவனோடு கூட நான் கால்நடை வாங்க சென்றிருந்தேன். And I noticed the old fellow always looking right in the face of a heifer before he went to bidding. சிவந்த பசுவை ஏலம் கேட்பதற்கு முன்னம் அவன் அதன் முன்பாக போய் அதன் முகத்தை நேராக எப்பொழுதும் பார்ப்பதை நான் கவனித்தேன். Then he turned her head and looked back and forth. அதன் பின்னர் அதனுடைய தலையை திருப்பி முன்னும் பின்னுமாக பார்ப்பான். I followed him along, watched him, and he looked her up and down. நான் அவனோடு கூட தொடர்ந்து போய் அவனை கவனித்தேன். அவளை மேலும் கீழுமாக பார்ப்பான். If she looked all right, the statue, அவள் தன் உருவத்தில் எல்லாவும் சரியாக காணப்பட்டால் then he turned and looked her in the face, and sometimes he'd shake his head and walk away. பின்னர் அவன் திருப்பி முகத்தை பார்ப்பான். சில நேரங்களில் அவனுடைய தலையை அசைத்து விட்டு போய்விடுவான். I said, Jeff, I want to ask you something. நான் சொன்னேன், ஜெஃப், உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்றேன். He said, say on, Bill. அவன் சும்மா சொல்லு பில் என்றான். And I said, why you always look that cow in the face? நான் சொன்னேன், நீ ஏன் எப்பொழுதும் அந்த மாட்டின் முகத்தை பார்க்கிறாய்? I said, she looks all right, a good heavy cow. நான் சொன்னேன், அவள் பார்ப்பதற்கு நன்றாய்த்தான் இருக்கிறாள், நன்றாய் கொடுத்து இருக்கிறாள் என்று சொன்னேன். He said, I want to tell you, boy, you got a lot to learn. அதற்கு அவன், தம்பி, நீ இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டியவனாய் இருக்கின்றாய் என்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றான். And I realized it after he told me. அவன் எனக்கு அதை சொன்ன பிறகு நான் அதை உணர்ந்து கொண்டேன். Said, I don't care how she's made up, she might be beef plumb to the hoof. அவன் சொன்னான், அவள் எவ்வளவு உருவ தோற்றம் உள்ளவளாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. ஒரு கால் அதன் குழம்பு வரைக்கும் மாமிசம் நிறைந்ததாய் இருக்கலாம். But if she got that wild stare in her face, don't you never buy her. ஆனால் அவளிடத்தில் அந்த காட்டுத்தனமான பார்வை இருக்குமானால் நீ ஒருபோதும் அவளை வாங்காதே. I said, why so, Jeff? நான் அது ஏன் அப்படி ஜெஃப் என்றேன். Well, said the first thing is, said she'll never stay put. அவன் சரி, முதலாவதாக அவள் கட்டின இடத்தில் இருக்க மாட்டாள். And he said the next thing is she'll never be a mammy to her calf. அடுத்தபடியாக தன் கண்டு குட்டிகளுக்கு ஒரு தாயாக இருக்க மாட்டாள். And said they put her in a pen now, the reason she's fat.
அவள் கொழுத்து இருப்பதன் காரணமாக அவளை இப்பொழுது ஒரு அடைப்பிற்குள்ளாக போட்டு வைத்திருக்கிறார்கள். You turn her loose to that wild stare, she'd run herself to death. அந்த காட்டு பார்வுடன் அவளை அவிழ்த்து விடு, அவள் ஓடியே மரித்து போவாள் என்றான். I said, you know, I kind of learned something. உனக்கு தெரியுமா, ஒரு விதமாக எதையோ நான் கற்றுக்கொண்டேன். I believe that applies to women too. அது ஸ்திரீகளுக்கு கூட பொருந்தும் என்று நான் நம்புகிறேன் என்று நான் சொன்னேன். Wild, stare, Ricketta look. Better stay away from her, boy. அந்த முரட்டுத்தனமான விரைப்பான ரிக்கட்டா பார்வை, தம்பி, நீ அவளை விட்டு எட்டி நிற்பது நல்லது. All that there blue stuff over top her eyes. I wouldn't want that. அவளுடைய கண்களுக்கு மேலாக உள்ள அந்த நீல நிற காரியங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. I don't think that's becoming to a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியவைகள் அல்ல என நான் நினைக்கிறேன். I don't care how much the television and paper says it's pretty. டெலிவிஷனும் பத்திரிகைகளும் அது அழகா இருக்கிறது என்று எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. It's the most horrible looking, hideous sight that I ever seen in my life. அது என் ஜீவியத்தில் நான் கண்ட மிகவும் பயங்கரமான கொடியமான காட்சியுமாய் இருக்கிறது. When I first seen that here Clifton's cafeteria one morning at a breakfast, I seen some of them young ladies come up. நான் முதலாவதாக அதை கண்டபோது, ஒரு காலை ஆகாரத்தின் போது கிளிப்டன் உணவகத்தில் சில வாலிபமான ஸ்திரீகள் மேலேறி வருகின்றதை நான் கண்டேன். Brother Arganbright had just come in, and நானும் சகோதரன் ஆர்கன்பைட்டும் உள்ளே வந்தோம். And he went downstairs, and I looked, and that girl come in. அவர் படியிறங்கி கீழே எங்கே போயிருந்தார், நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த பெண் உள்ளே வந்தார். And I thought, well, I don't know, I never seen it before. நான் இதற்கு முன்பாக அதை கண்டதே இல்லை, எனக்கு தெரியாது என்று நான் எண்ணினேன். It was some kind of, looked like she was cankered. அது ஏதோ ஒரு விதமானது, அவள் ஏதோ ஒரு புண் பிடித்தவள் போன்று காணப்பட்டார். You know, just kind of a funny looking. I'm not saying that to be funny. உங்களுக்கு தெரியும், ஏதோ வினோதமாக காணப்பட்டது. வினோதமாய் வேண்டும் என்பதற்காக நான் அல்ல. I'm saying that, you know, I've seen leprosy. I'm a missionary. நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நான் குஷ்டரோகத்தை பார்த்துள்ளேன். நான் ஒரு மிஷனரி ஊழியன் என்று உங்களுக்கு தெரியும். I've seen all kinds of freaks, you know, of how diseases. எல்லா விதமான வெடிப்பு வியாதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். எல்லா வெடிப்புகளையும் வியாதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். And I was going to walk up to the young lady and tell her I'm a minister. I pray for the sick. நான் அந்த வாலிப பெண்ணிடமாய் நடந்து போய், நான் ஒரு ஊழியக்காரன், நான் வியாதித்தவர்களுக்காக ஜெபிப்பேன். Would you like for me to pray for you? நான் உனக்காக ஜெபிக்கும்படியாய் நீ விரும்புகிறாயா என்று சொல்லும்படியாய் இருந்தேன். And I've never seen anything like that. அதை போன்று ஒன்றையும் நான் பார்த்ததே கிடையாது. And then here come 2 or 3 more, and I kind of stepped back then and waited. பின்னர் 2-3க்கு மேலாய் வந்தார்கள். அப்பொழுது நான் அடியை பின்னிட்டு வைத்து காத்திருந்தேன். Brother Arganbright come out. I said, அந்த நேரத்தில் சகோதரன் ஆர்கன்பைட் வந்தார். அவரிடம் நான் சொன்னேன், Brother Arganbright, he may be here. I said, what's the matter with that woman? See? சகோதரன் ஆர்கன்பைட் ஒரு கால் இங்கே இருக்கலாம், அந்த ஸ்திரீக்கு என்ன காரியம் என்று நான் கேட்டேன். And he said, that's pain. அவர் சொன்னார், அது வர்ணம் என்றார். I said, well, my. நான் சொன்னேன், சரி அப்படியா, என்ன என்று. I thought they ought to have her in a pest house somewhere, you know, keep it from breaking out all over other women. மற்ற பெண்களுக்கு அது பரவாதபடிக்கு அவளை அதற்கான விடுதியிலே எங்காவது கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். But you know, you have to plan, look, pray when you're choosing. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது திட்டமிட்டு பார்த்து ஜெபித்து அதை செய்ய வேண்டும். For we see by this the word of promise. ஏனென்றால் இதனால் நாம் பார்க்கிறது என்னவென்றால், வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, she, the bride that a man would choose, is going to reflect his character. ஒரு மனிதன் தான் தெரிந்து கொள்ளுகின்ற மணவாட்டியான அவள் அவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க போகின்றாள். It reflects what's in him. அவனுக்குள்ளா என்ன இருக்கிறது என்பதை அது பிரதிபலிக்கின்றது. Now, could you imagine a man filled with the Holy Ghost take something like that to be a wife? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை தனக்கு மனைவியாக தெரிந்து கொள்வான் என்று உன்னால் யூகிக்க முடியுமா? I just don't see it, brother. என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரனே. Maybe I'm just an old crank, but you know, I just can't understand that. See? ஒரு கால் நான் ஒரு வயதான பழங்காலமாயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பாருங்கள், Notice
for it's going to reflect what's in him. கவனியுங்கள், ஏனெனில் அவனுக்குள்ளாக இருக்கிறது என்னவென்று பிரதிபலிக்க போகின்றது. She's going to help him make his future home. அவனுடைய வருங்கால வீட்டை கட்ட அவள் அவனுக்கு உதவி செய்ய போகிறாள். Now, then when we change back now for a moment to the spiritual side. அப்படியானால் இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் திரும்பமாக ஆவிக்குரிய விதமாக மாற்றிக்கொள்வோம். And when you see a church that's in the world, உலகத்தில் இருக்கின்ற ஒரு சபையை நீங்கள் பார்க்கும்போது acts like the world, anticipating in the world, partaking of the world, உலகத்தை போன்று நடந்து கொண்டு, உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டு, உலகத்தில் பங்கு பெற்றுக் கொண்டு, counting God's commandments as if he never had wrote them. தேவனுடைய கற்பனைகளை அவர் எழுதாதது போல் நினைத்துக் கொண்டிருக்குமானால், then you can just imagine Christ ain't going to take a bride like that. அப்பொழுது நீங்கள் வெறுமனே யூகிக்கலாம், அப்படிப்பட்டதான ஒரு மணவாட்டியை கிறிஸ்து கொண்டு போக போகிறதில்லை என்று. Could you imagine him taking the modern church today for a bride? இன்றைக்குள்ள நவீன சபையை ஒரு மணவாட்டியாக எடுத்துக்கொள்வார் என்று உன்னால் யூகிக்க முடியுமா? Not my Lord. என்னுடைய ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். I could hardly see that. No. என்னாலே அதை காண முடிகின்றது, அப்படி செய்ய மாட்டார். Remember, now a man and his wife are one. இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்கள். Would you join yourself to a person like that? அப்பேற்பட்டதான ஒரு நபரோடு நீ சேர்ந்து கொள்வாயா? If you would, it would certainly kind of disappoint my faith in you. அப்படி நீ செய்வாயானால் நிச்சயமாக உன் பேரில் உள்ள என்னுடைய விசுவாசத்தை அது ஏமாற்றம் அடைய செய்யும். And then how about God joining himself to something like that? அப்படியானால் தேவன் அப்பேற்பட்ட ஒருவரோடு கூட சேர்ந்து கொள்வது என்பதை குறித்து என்ன? A regular denominational prostitute. அதாவது தவறான ஸ்தாபன விபச்சாரியோடு சேர்ந்து கொள்வது. You think he would do it? அவர் அப்படி செய்வார் என்று நினைக்கிறாயா? Having a form of godliness but denying the power thereof. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதலித்தல். He would never do it. அவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார். She must have his character in her. அவருடைய குணாதிசயங்களை அவள் தன்னில் உடையவளாய் இருக்க வேண்டும். The real true born again church must have the character that was in Christ, because the husband and wife are one. உண்மையாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவிலிருந்து குணாதிசயங்களை உடையவளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்கள். And if Jesus did only that which pleased God, தேவனுக்கு பிரியமானதை மட்டும் இயேசு செய்தாரானால், kept his word and manifested his word, அதாவது அவருடைய வார்த்தையை காத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது, his bride will have to be of the same kind of character. அவருடைய மணவாட்டியும் அதே குணாதிசயத்தை உடையவளாய் இருக்க வேண்டும். She could not by no means be a denomination. எவ்விதத்தினாலும் அவள் ஒரு ஸ்தாபனமாய் இருக்க முடியாது என்பது மட்டுமல்ல, because then no matter how much you want to say no, she's controlled by a board somewhere that tells her what to do and what she can't do. நீ இல்லை என்று எவ்வளவு தான் சொன்னாலும் சொல்ல விரும்பினாலும் அப்பொழுது பரவாயில்லை. ஏனென்றால் அவள் எங்கேயோ இருக்கின்ற ஒரு வாரியத்தின் அதிகாரத்துக்குள் இருக்கின்றபடியினால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்ய கூடாதென்றும் வாரியம் அவளுக்கு சொல்லும். And many times a million miles off of the true word. அநேக நேரங்களில் வார்த்தையை விட்டு லட்சக்கணக்கான மைல்கள் அப்பால் போயிருப்பார்கள். It's too bad that we ever got away from the real leader that God left us to lead the church. சபையை நடத்தும்படியாய் தேவன் விட்டு போன உண்மையான வழிநடத்துபவனை விட்டு விலகி போவோமானால் அது மிகவும் கெட்டதான ஒன்றாகும். He never sent state presbyters. அவர் ஒருபோதும் ஸ்டேட் பிரஸ்பிட்டர்களை அனுப்பவில்லை. He never sent bishops, cardinals, priests, popes. அவர் ஒருபோதும் ஒரு பிஷப்பையோ கார்டினலையோ ஒரு ஆசாரியனையோ போப்பையோ அனுப்பவில்லை. He sent the Holy Ghost for the church to lead the church. அவர் சபைக்கு பரிசுத்த ஆவியை சபையை வழிநடத்தும்படியாய் அனுப்பினார். When he, the Holy Ghost, has come, he will lead you into all truth. பரிசுத்த ஆவியானவராகிய அவர் வரும்போது அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். Reveal these things to you that I have told you, bring them to your remembrance, and will show you things that is to come.
நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்களுடைய ஞாபகத்துக்கு அவைகளை கொண்டு வருவார், வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். The Holy Spirit was to do that. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய வேண்டியவராய் இருக்கிறார். Now the modern church hates that. They don't like it. இப்பொழுது நவீன சபையானது அதை வெறுக்கின்றது, அவர்களுக்கு அது பிடிக்காது. So how could she be the bride of Christ? அப்படியானால் அவள் எப்படி கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்க முடியும்? The people of the days choosing a modern denomination, what it does, it only reflects their poor understanding of the word. இன்றைய ஜனங்கள் ஒரு நவீன ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன செய்கிறது? அது வெறுமனே வார்த்தையை குறித்து புரிந்து கொள்ளுதலில் அவருடைய குறைவுதான் அது பிரதிபலிக்கின்றது. I don't mean to hurt, but I mean to let it go deep enough till you look at it. புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் அதை நோக்கி பார்க்கும்படிக்கு அது போதுமான அளவுக்கு ஆழமாய் போகும்படியாகவே. I've married many couples.